ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 13வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னு எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்கள் வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2,23,832 ஓட்டுகள் வாங்கி நம்பர் 1 பொசிஷனை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் 26.1% இருந்துகிட்ருக்காரு கானா வினோத் அவர்கள். ஸோ இவருடைய காமெடி மூலிமா ஒட்டுமொத்த ஆடியன்ஸையும் கவர் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். சில நேரங்களில் நல்லா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் அப்படிங்கிறத சூப்பராக வந்து விளையாடுவார். ஆனால் டேரெக்டாக வந்து விளையாடுவார். சும்மா அந்த சூழ்ச்சி பண்ணுறது, இது பண்ணுறது, அது பண்ணுற மாதிரிலாம் வந்து இருக்காது. பட் கொஞ்சம் வாய் விட்டுட்டு இருந்தார். பட் இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 இடத்துல வந்து இருந்துகிட்ருக்காரு. 2வது இடத்துல திவ்யா கணேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 1,66,724 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19.44% இருந்துகிட்ருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இந்த வாரத்தோட தொடக்கத்தை செம்மையான டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க கானா வினோத்துக்கு. ஸோ அதனால் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ்க்கு வந்து இருக்குது அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் அண்ட் அதுக்கு அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 வாரங்கள் வந்து இருக்குது. 3வது இடத்துல விஜய் பார்வதி வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 89,041 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.38% இருந்துகிட்ருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பற்றி நான் எப்போவுமே சொல்கிற ஒரே விஷயந்தான், கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. த்ரோ அண்டர் தி பஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பார்வதி அவர்கள். பட் கொஞ்சம் இந்த காதல் கன்றாவிலெல்லாம் விழுந்து வேறு மாதிரி ஒரு டைவர்ஷன் வந்து போயிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க பயங்கரமாக நெகட்டிவ், அதுலேயும் காதல் பண்ணதுனால இன்னும் நெகட்டிவ் ஆகிட்டாங்க. 4வது இடத்துல கமருதீன் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை 79,373 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.26% இருந்துகிட்ருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு விஷயம் அவருக்கு வேணும் அப்படின்னா மொத்த பேரையும் தூக்கி த்ரூ அண்டர் தி பஸ், எப்படி வந்து பார்வதி கேரக்டரோ அதே போல் தான் கமருதீனுடைய கேரக்டரு. 2 பாரும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் கல்யாணம் செஞ்சு கொடுத்தலாம் நடத்துகிற அளவுக்கெல்லாம் இருப்பாங்களா அப்படின்றது பெரிய டவுட் தான். 5வது இடத்துல சபரிநாதன் அவர்கள் 70,336 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.2% இருந்துகிட்ருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த வாரத்தில் செம்மையான ஒரு ஆட்டம் வந்து ஆடினாருங்க. செம்மையான ஒரு ஆட்டம். சொல்லப்போனால் 2வது இடத்துல வந்து இருந்தார் டிடிஎஃப் வந்து டாஸ்கில் கூட. ஆனால் மக்களுடைய மனசில் வந்து இடம் முடிச்சிட்டாரு. அது எங்கே எப்படி அப்படின்றத பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். 6வது இடத்துல அரோரா சிங்க்லர் அவர்கள் இழந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 69,609 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.12% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஸ்மார்ட் மூவ் பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை தான் கடந்த ஒரு 6-7 வாரங்களாக காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால தான் இப்போது அவங்க டிடிஎஃப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாகவும் ஆகியிருக்காங்க. 7வது இடத்துல சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 68,025 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.93% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி பார்வதி மேலே ஒரு பெரிய அக்யூசேஷன் வந்து வச்சுருக்காங்க. அகைன் அண்ட் அகைன் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்காங்க. மேபி இப்படி ஒரு விஷயத்த சொல்லி தான் மேபி அந்த காரில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். 8வது இடத்துல நம்மளுடைய விக்ரம் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 57,886 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.75% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். இவர் ஆரம்பிக்கும் போதே நல்ல ஒரு ஹோப்போடு தான் வந்து ஆரம்பித்தாப்பில் ஒட்டுமொத்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். சொல்லப்போனால் ஃபஸ்ட் இடத்துலலாம் வந்து இருந்திருக்காரு ஓட்டிங்கில், 2nd இடத்துல வந்து இருந்திருக்காரு. பட் இப்போ எவிக்டாகி வெளியே போகிற நிலைமையில் இருக்கார் அப்படின்னா, இவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சார்ல, அதுதான் இருக்கிறதுலே மோசமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த வீட்டுக்குள்ளே. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் இப்போ எவிக்டாகி வெளியே போகிறாரு. 9வது இடத்துல சுபிக்ஷா அவர்கள் இருக்காங்க. 32,687 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.81% இருந்துகிட்ருக்காங்க
சுபிக்ஷா அவர்கள். சுபிக்ஷாவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. அவங்க இந்த வாரத்தோட எவிக்டே வெளியே போகிறாங்க. ஸோ அதனால் இவங்கள பற்றி ரிவ்யூ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த பொண்ணுக்கு டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இவங்க ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் எத்தனையோ பேர் வந்து சொல்லியும் அவங்க அதிலேருந்து மாற முடியல, மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா எப்படி பார்வதி கிட்ட ஒரு பிடிவாதம் வந்து இருக்கோ அதே போல் தான் சுபிக்ஷா கிட்டேயும் ஒரு பிடிவாதம் வந்து இருக்குது. என்ன பார்வதி கிட்ட இருக்கக்கூடிய பிடிவாதம் ரொம்ப கிறுக்குத்தனமாக வந்து இருக்கும், அதே போல் கொஞ்சம் அக்ரெசிவாகவும் இருக்கும், அதே போல் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், கொஞ்சம் கேமாகவும் வந்து இருக்கும். சுபிக்ஷாவுக்கு நேர் எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. அவங்க ஒன்லி அந்த பிடிவாதத்தில் மட்டும்தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அது கேமாகவும் மாறலை, அது அவங்களுடைய வாழ்க்கையாகவும் மாறலை, அது ஒரு ஸ்போர்ட்டாகவும் எடுத்துக்கல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தவற விட்டுட்டாங்க. ஸோ அதனால் அவங்க எவிக்ட் ஆகுறாங்க மக்களே. ஸோ 2 பேர் எவிக்ஷனில் வந்துருக்காங்க. ஒன்று விக்கல்ஸ் விக்ரம், 2வது சுபிக்ஷா. மேபி கமருதீன் பார்வதியில் ஒரு ஆளை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் அப்படி தூக்குனாங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரமை உள்ளர போட்டு கமருதீனை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்வதியை வாய்ப்பே கிடையாது, அவங்கள வந்து தூக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சபரிநாதனை பற்றி நான் சொல்கிறேன்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதனுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் செம்ம சப்போர்ட்டு, பயங்கரமான சப்போர்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கனியை வந்து கனி எல்லோரும் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, ராஜமாதா வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்யூசேஷன் வைக்கும்போது எத்தனை பேர் எதிர்ப்புகளை வந்து தெரிவித்தாங்க. அன்பு கேங் 2.0 மொத்த பேருடைய கேமையும் வந்து உடைக்குது அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீங்கள் நல்லாவே யோசிச்சு பாருங்களேன், சபரி எப்படிப்பட்ட ஒரு ஆள், எந்த மாதிரி ஒரு கேம் பிளே. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் எப்படி இருந்தார் தெரியுமா? சூப்பராக வந்து விளையாடிட்டு இருந்தார். ஹோப்பே அவர் மேலே தான் எல்லாருமே வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கே வந்தாண்டா, ஓகேடா இந்த சீசனில் இவன் மட்டும் தான்டா ஓரளவுக்கு நல்லா இருக்கான், இவன் தான்டா நல்லா பண்ணிகிட்ருக்கான், சரி போடு அவனுக்கு வந்து குத்து ஹோட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி குத்திட்டு இருந்தாங்க. நல்லா வாக்குகள் வாங்கிட்டு இருப்பார் சபரி. அதே போல் தான் விக்ரம் அவர்களும். விக்ரமெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அவர் மாட்டிக்கிட்டாருங்க. அவர் மேனிப்புலேட் பண்ணுறாரு, லீடர்ஷிப் எடுக்கிறாரு, எதுவாக இருந்தாலும் கனிக்கு பின்னாடி இவர் இருந்தது ஒரு பெரிய ட்ராபேக்காக அமைஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி அவர்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த பிரஜன் அண்ட் சாண்ட்ராவுடைய டாப்பிக்கை வந்து எடுத்தாங்க. என்ன டாபிக் அப்படின்னா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க. சாண்ட்ரா வந்து நம்ம எதிர்க்கும் போது பிரஜனையும் சேர்ந்து எதிர்க்கிற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கனி அவர்கள் தான் விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் அவர் நாமினேஷனில் சொல்லியிருப்பார், ஓப்பன் நாமினேஷனில். அப்படி சொல்லும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, சாண்ட்ராவுக்கும் பிரஜனும் சேர்ந்து விக்ரம் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து போயிடும். அப்போ விக்ரம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாப்புல. ஓகேங்களா, அடுத்த கட்டம் மீன்ஸ் பயங்கர அக்ரெசிவாக, ரொம்ப மோசமாக, அப்படி வந்து ஒரு மாதிரி ஆகிடுவார். ஸோ அதனால் என்னாச்சுன்னா அவருடைய கேம் மொத்தமாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. என்னடா இப்படிப்பட்ட ஒரு ஆள் நல்லவன் நினச்சிட்டு இருந்தோம், கடைசி இப்படி பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து சபரிநாதன் இந்த வாரத்தில் வேறு மாதிரி ஒரு ஆட்டத்தை வந்து ஆடிட்டுருக்காங்க. அப்போ இத்தனை வாரங்கள் எங்கடா போயிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனிக்கு பின்னாடி வந்து இருந்தார். இதுதான் உண்மை. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் அதுதான் மக்களே உண்மை, அதுதான் உண்மை. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்துருக்காங்க. ஓகேவா, கனிக்கு பின்னாடி இருந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஷேடோ ஆகி ஒன்றுமே பண்ணாமல், ஆரம்பத்தில் நல்லா பண்ணி அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே எவிக்டாகி வெளியே போனவங்களாம் வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேலை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நான் வந்து கனியை அக்யூசேஷன் வைக்கணுன்றதுக்காக சொல்லலை, பட் அவங்க தான் வந்து இவங்க அன்பு கேங்கோடைய லீடர் அவங்க. ஓகேவா, நீங்களே யோசிங்க, ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் எல்லோரும் எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 4-5 வாரங்கள் எப்படி இருந்தாங்க, இப்போ கனி போனதுக்கப்புறம் எப்படி இருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து முடிஞ்சால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான். ஓகேங்களா, நான் யாரையும் குத்தம் சொல்லணும்னு நினைக்கல, அது அவங்களோட கேம். ஓகே, ஸோ அது அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் விக்கல்ஸ்க்கும் தெரியும், சபரிக்கும் தெரியும். ஓகேவா, இப்போ வந்து சபரிநாதன் எப்படி விளையாடுறாரு, வேறு மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. டிடிஎஃப்ல 2வது இடங்க, வேறு மாதிரி டாஸ்க் பீஸ்ட் மாதிரி வந்து விளையாடிட்டு இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை காமிச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் மக்களோட ஆதரவு வேறு மாதிரி வந்து இருக்குது. அப்படியே டக்குன்னு மேலே ஏறிட்டுருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்தினா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.